ஏசேக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகனே. ரேகபோத் தொடங்கி விட்டது, ரேகபோத் தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாது. ஏசேக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகனே. ரேகபோத் தொடங்கி விட்டது, ரேகபோத் தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாது. இன்றைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்யார். அதுதான் டைட்டில். எப்படி அவர் 100 மடங்கு அறுவடை செஞ்சாரு? எப்படி 100 மடங்கு, அதுவும் 1 மடங்கு 2 மடங்கு அல்ல, 100 மடங்கு அறுவடை செய்தார். எப்படி 100 மடங்கு அறுவடை செய்தார் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஈசாக்கை குறித்தும் பார்க்க போறோம். ஈசாக்கு கிட்ட எப்படி ஆண்டவர் செயல்பட்டார் அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவையும் சேர்த்து பார்க்க போகிறோம். நேரம் விட மாட்டோம். இயேசு கிறிஸ்து நாம எப்படி இருக்கிறோம், நாம எப்படி இருக்கணும்ன்றதையும் பார்க்க போறோம். 3 வகையா. சரியா? ரைட். ஈசாக்கு எப்படி 100 மடங்கு? நம்ம ஆதியாகமம் 26வது அதிகாரத்தை பெறட்டுக்கணும். 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இதுதான் 100 மடங்கு ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அப்படின்னு பொருள் கொள்றாங்க. அது எப்படி அப்படின்றத பார்ப்போங்க. தகப்பன் அவனும் ஈசாக்கோடு இருந்ததினால் அப்படி சொல்லலாம். ஆசீர்வதித்ததினால் பிளஸ் அவரோடு கூட இருந்ததினால். அவரோடு கூட முதல் பாயிண்டா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஈசாக்கோட ஆண்டவர் இருக்கிறார். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் சொல்றாரு. அவர் சொல்றாரு எங்க இருக்கிறார் அப்படின்றத, பெலிஸ்தியர் தேசத்துல, அந்த பெலிஸ்தியர் கேரார்ல இருக்கிறாரு. பெலிஸ்திய ராஜா அபிமெலக்கு. ஆபிரகாமும் இந்த இடத்துல வசித்ததாக பார்க்கிறோம். ஆபிரகாமும் இதே இடத்துல வசித்ததா பார்க்கிறோம். ஆமா, இந்த கேரார்லயே தங்கி இருக்கிறார் ஆபிரகாம் வசித்ததை போலவே இதே பெலிஸ்தியர் தேசத்திலே அபிமெலக்கு ராஜாவா இருக்கிற அந்த காலகட்டத்திலே எப்படின்னா, அபிமெலக்கு அப்படின்னா எப்படி எகிப்து ராஜா பார்வோன் இஸ் அ ஜெனரல் நேம். நான் சொல்ற விளங்கும் நினைக்கிறேன். அது போல ஏரோது இது இஸ் அ ஜெனரல் நேம். அவருடைய பர்சனல் நேம் வேற இருக்கும். இப்ப நம்ம கத்தோலிக்கத்துல போப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆனா ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் நேம் மாறுபடுது. அது போல ஏரோது, போப்பு, பார்வோனு, அபிமெலக்கு, இந்த மாதிரி இதெல்லாமே பார்த்தோம் ஒரு ஜெனரல் நேம். ஆபிரகாம் காலத்துல அபிமெலக்கு, அதே போல ஈசாக்கு காலத்திலே அபிமெலக்குன்னு தான் சொல்லப்படுது. ஒருவேளை அவர் தான் அவரா இல்ல அவருடைய பிள்ளையா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த ஆராய்ச்சிக்குள்ளலாம் போக வேண்டியது இல்லை, அவசியமும் இல்லை. என்ன தேவை, அந்த காலகட்டத்துல கேரார்ல வசிக்கிறாரு. அப்ப
100 மடங்கு விதை விதைக்கிறாரு, 100 மடங்கு பலன் கிடைக்கும். ஆண்டவர் தாமே அவரோடு கூட இருக்கிறபடினார். என்ன வாக்கு தத்துவம் கவனிங்க. படிச்சு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தேருக்கு ராஜாவாகிய அபிமெலக்கு இடத்தில் கேராருக்கு போனான். பஞ்சம் உண்டானவனே கேராருக்கு வர. அப்படி கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. எந்த தேசம்? கேரார். நான் உன்னோடே கூட இருந்து, இங்கதான் பிளஸிங்க, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். உன்னோடே கூட இருப்பேன், உன்னோடே கூட இருந்து இருப்பேன் அப்படின்ற மாதிரி. அப்ப ஈசாக்கோடு தகப்பன் இருந்தார். அதனாலதான் 100 மடங்கு, சும்மா இல்ல. 100 மடங்கு ஏன் ஆசீர்வாதம்னா தகப்பன் கூட இருக்கிறார். இத அபிமெலக்குமே அவரு கண்டுபிடிக்கிறார், அவரோடு கூட கர்த்தர் இருக்கிறாரு. இதே 26ல 28வது வசனம் நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். யாரு? அபிமெலக்கு. அப்ப ஒரு மனுஷனிடத்துல கர்த்தர் இருக்கிறார் என்பதை கண்டுகொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் நம்மளை பார்த்தா கண்டுகொள்ற மாதிரியா இருக்குது, தெரியல. இவனிடத்தில் கர்த்தர் இருக்கிறார், அதனாலதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு புறையின ராஜா சொல்றான். அப்படியே நாமளும் இருக்கணும். தகப்பன் நம்மோடு கூட இருந்தால் 100 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு பலன் கொடுக்கலாம். இதுல மாற்று கருத்தை இல்லை. நம்மோடு கூட அவர் இருக்கணும், அதுதான் காரியம். சரியா? ரைட். இதுல ஈசாக்கிடம் இருந்த ஒரு சில கேரக்டர், அதுல ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் தான் இன்னைக்கு ரொம்ப ஆழமா தியானிக்க போறோம். இந்த கேரக்டர் நமக்கும் இருக்கணும், நமக்கு கட்டாயம் இருக்கணும். அந்த கேரக்டர் இல்ல, அந்த குணாதிசயம் நமக்கு இல்லை அப்படின்னா வளர்த்து கொள்ள வேண்டும். அதை எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா, ஈசாக்கோடு தகப்பன் இருந்ததுனால அந்த கேரக்டர் வந்ததுன்னு நான் பார்க்கிறேன். அவர் வளர்த்து கொண்டதுனால 100 மடங்கு நான் அப்படி சொல்ல வரல. ஈசாக்கோடு தேவன் இருந்ததுனால, தகப்பன் இருந்ததுனால அந்த கேரக்டர் இருக்கு. அப்ப தேவனுடைய கேரக்டர் தான் அது, தகப்பனுடைய கேரக்டர் தான் அது, எல்லாம் அல்லவருடைய குணாதிசயம் தான் அது. அப்ப எல்லாம் அல்லவருடைய குணாதிசயத்தை தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய ஒரு கேரக்டர், தேவனுடைய குணாதிசயத்துல ஒன்றை இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். என்ன அது? அது நமக்கு வேணுமே. தகப்பனே நீர் வாரும், அந்த கேரக்டர், அந்த குணாதிசயம் எனக்கு வந்துருமே. திரும்ப சொல்றேன், அந்த குணாதிசயத்தை வளர்த்து கொண்டால் 100 மடங்கு அப்படி அல்ல. தகப்பன் நம்மோடு கூட இருந்தால் இந்த குணாதிசயம் இருக்கும். அப்ப தகப்பனை தான் நம்ம கூப்பிடணும். இந்த குணாதிசயம் வேணியா, நீர் என்னோடு கூட இரியா. என்ன குணாதிசயம்? வாங்க 13வது வசனம் பாருங்க. அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பெரிய ஐஸ்வரன் ஆயிட்டாரு. யாரு? ஈசா. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேலில் பொறாமை கொண்டு. இது பஞ்சாயத்துப்பா. ஆவிக்குரிய விஷயத்திலும் பஞ்சாயத்து, பிசிக்கலாவும் பஞ்சாயத்து. நீ பெருசா வீடு கட்டிட்டீங்கனாலோ, இல்ல பெருசா ஆடு மாடு மந்த பெருகிடுச்சுனாலோ, உனக்கு வேலைக்காரர்கள் பெருகிட்டுனாலோ, இல்ல பொறாமை அதிகமாயிடுதுன்றத பார்க்கணும்.
இது இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, இதெல்லாம் பொறாமை. பாருங்க, ஈசாக்கு இதுலயும் அப்படிதான் பெலிஸ்தர்கள் பொறாமைப்படுகிறார்கள். அப்போ ரகசியமா தான் எல்லாமே பண்ணணும். பெருசா உலகத்துல பெருசா நிலை நிற்கும் நினைக்காதீங்க. ஆமா, அப்படி சொல்லிக்கிறேன். இல்லைன்னா பொறாம தான் மக்கள் போடுவார்கள். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீ கடவுளோடு கூட இருந்தா பிரச்சனை இல்லை. கடவுள் விட்டு போயிட்டா பஞ்சாயத்து ஆயிடுது. பாருங்களேன், அடுத்து 15வது வருஷம். அவன் தகப்பனாக ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார். எந்த அளவுக்கு போறாம்னா, ஆபிரகாமின் நாட்களில் வெட்டின கிணறெல்லாம் தூர்த்து போட்டாங்க. இவ்வளவு தூரத்துக்கு போறாம, இத்தனைக்கும் ஆபிரகாம் தன்னுடைய வேலை ஆட்களை வைத்து நோண்டின கிணறு இது. அதுல தண்ணி இருந்திருக்கும். அப்ப அது கூட கிடைக்க கூடாதுன்னு தான் பொறாமைப்பட்டு இந்த பெலிஸ்தீர்கள் கெடுக்கிறான். அதெல்லாம் மண்ணு நிரப்பி போட்டுறான். இது செய்ததுனால ஈசாக்கு எப்படி அவரு பிஹேவ் பண்றாருதான் இங்க முக்கியம். வாங்க அடுத்த வசனத்துக்கு வாங்க. அபிமெலக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு. வேலைக்காரர் விட்டு அந்த ஆபிரகாமின் நாட்களில் வெட்டின அந்த கிணறெல்லாம் தூத்து போட்டது மாத்திரமல்ல, நீ எங்களை விட்டு போயிருப்பா. எங்களை பார்க்கல மிகவும் பலத்தவனானா என்றான். யாரு? ராஜா, உரையன ராஜா சொல்றான். இங்க பலத்தவனான ஆயிட்டான் ஈசாக்கு. அப்படி நிறைய பலன் கொடுக்கக்கூடியவரா இருந்தாலுமே கூட இங்கதான் அண்டர்லைன் பண்ணணும். சண்டை போட்டாரா? யோசிச்சு பாருயா, நீ விட்டு கொடுத்துருயா. அன்னைக்கு என் அப்பன் கிணறு வெட்டுனது, என் அப்பன் கிணறு வெட்டுனது நான் விட்டுட்டு போயிடணுமா அப்படின்னு அபிமெலக்கிட்ட சண்டை போட்டாரா? இல்ல ஏதாவது பண்ணாரா? இன்னைக்கு நாம விட்டு கொடுப்போமான்னு பார்க்கணும். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போயிடுறாரு. கேராரின் பள்ளத்தாக்கில கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். பள்ளத்தாக்கு போயிடாரு. அந்த இடத்த விட்டு, அந்த பெலிஸ்தர்கள் தேசம் கேரார்ல தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கேரார்ல இருந்து அது ஒரு பள்ளத்தாக்குக்கு போறாரு. அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ஆபிரகாம் வெட்டி இருந்த கிணற்றை அவர்கள் தூர்த்து போட்ட போதிலும் இவன் நினைக்கலாம், என் அப்பனுடைய கிணறு இவருக்கு தெரியும். ஏன்னா ஈசாக்கு அப்பெல்லாம் பிறந்துட்டாரு. போய் படிச்சு பாருங்க. அப்ப விட்டுத்தான் வர்றாரு. அப்படிப்பட்ட உள்ளம் படைத்தவர்கள் உன்னை நெருக்கினாயினா விட்டுட்டு வரக்கூடியவர். சண்டை போடாதீங்கன்ற, இருக்கிறதையும் விட்டுட்டு வராது. இதான் ஆபிரகாம்கிட்ட இருந்த குணாதிசயம். இது ஆபிரகாம்கிட்ட இருந்தது இல்லையா? நான் திரும்ப சொல்றேனே, எல்லாம் உள்ளவருடைய குணாதிசயம் இது. விட்டுட்டு தான் வராரு. அது எப்படின்றத பார்க்கிறேன், சொல்றேன். நான் ஆவிக்குள்ள புரிந்து கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காரியம் வருது, நான் அதை மறைச்சே போறேன். கவனிங்க. அப்ப பள்ளத்தாக்கில கூடாரம் போட்டு அங்கே குடியிருக்கிறார். தன் தகப்பனாக ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூத்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டார். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார். கேராரூர் மெய்ப்பெருந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மெய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். சண்டை ஆயிடுது. யாருக்கும்? வேறாருடைய மெய்ப்பர்களுக்கும் ஈசாக்குடைய மெய்ப்பர்களுக்கிடையும்
சண்டைன்னா வாக்குவாதம் ஆயிடும். எதை குறித்து? இவர் புதுசாவும் துறவு வெட்டுறாரு, அதுல தண்ணி வருது, அந்த தண்ணி எங்களோடதுடா, அப்படிதான் சண்டைக்கு வருவான். நம்ம வந்துட்டு அறுவடை செஞ்சு அப்படி நிறைய ஆத்மத்தை நிறைய ஆவிக்குரிய காரியத்தையே செய்வோம், என்னோடதான் பங்கு விட்டுட்டு தான் வரணும். தகப்பனுடைய ஆத்மா அவர் பார்த்து கொள்வார், அவர் பார்ப்பார். சண்டை போடாதீங்க, பிசிக்கலாவும் சண்டை போடாதீங்க, ஸ்பிரிச்சுவலாவும் அவங்களோட போடா அப்படின்ட்டு வந்துருங்க. இசேக்கு என்று பெயரிட்டார். வேறொரு துறவை வெற்றினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு செத்னா என்று பெயரிட்டார். திரும்பவும் விடாம விரட்டுறாங்கப்பா சாமிகளா, என் அப்பன் கிணறுடா, அதையும் விடல, தூத்து போட்டுறாங்க. நான் வெட்டுனேன், அதையும் ஏன் தண்ணின்னா. இன்னொரு இடத்துல வெட்டுனா, அதுக்கும் வாக்குவாதம் பண்ணிட்டு விடமாட்டேன்றான். இன்னைக்கு பேயும் அப்படிதான் இருக்கு, மக்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. நாம எப்படி இருக்க போறோம்? ஈசாக்கை போல நம்ம வாழணும். ஈசாக்கிட இருந்த தேவன் அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்கிறார், நீ விட்டுறாமனு, விட்டுறா, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்ல. அப்படின்னா தானே முக்கியம். எங்கேயும் போ, உன்னை ஆசீர்வதிப்பனா இல்லையா பாரு, இதுதானே. இடமா முக்கியம், பொருளா முக்கியம். விட்டுட்டு வர்றாரு. ஈசாக்கு விட்டு வந்தது போல நானுமே கூட பிசிக்கல் உலகத்துல, இந்த உலகத்துல எந்த காரியமா இருந்தாலும் சண்டை போடாதீங்க. இது மிகப்பெரிய கான்செப்ட் பாரு. இந்த குணாதிசயம் ஒரு இடத்துல இருக்குமே, ஆனால் தகப்பன் உங்களோடு கூட இருப்பாரானால், முழுவதுமாக ஆட்கொள்வாரானால் கட்டாயம் 100 மடங்கு தான். இந்த குணாதிசயம் நமக்கு வந்துடும். ஆட போய என்ன பாருங்க, அடுத்து பாருங்க. பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெற்றினான். துறவுனா கிணறு தான், வெளி. அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் தன் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். ரெகபோத் அப்படின்னு பெயரிட்டார். சரியா? அங்கிருந்து பெயர் சபாவுக்கு போனான். அப்புறம் திரும்ப அந்த ராத்திரியில் கர்த்தர் அவனுக்கு நிறைய தரிசனமாகிறார். இதுக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னாலும் தரிசனமாகிறாரு, இப்பவும் தரிசனமாகிறாரு. பெயர் சபாவிலையும் கிணறு வெட்டி பேரை வந்துட்டு சேபா அப்படின்னு வைக்கிறாரு. அது பேர் பெயர் சபா அப்படின்னு சொல்லி. பெயர் சபாவிலையும் ஆபிரகாம் இருந்தார், ஈசாக்கும் அங்கே இருக்கு. இப்படிலாம் இருக்கிறத பார்த்துதான் 100 மடங்கு அறுவடை பண்றாரு. தகப்பன் அவரோடு கூட இருக்கிறாருன்றத அபிமெலக்கு கண்டுபிடிச்சி, எல்லாம் 26, 27, 28 படிச்சு பாத்தீங்கன்னா அவெல்லாம் கிளம்பி வந்துருவான். கர்த்தர் மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையாலும் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணோம். தகப்பனோடு கூட இருக்கிறாரு, அதனால ஒரு 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 கவனன்ட், இது ஒரு கவனன்ட் போறாங்க, உடன்படிக்கை. நாங்கள் உண்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உண்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல. எங்கடா சமாதானம்? நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்முடைய உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார். நல்ல விருந்து போடுறான் ஈசாக்கு. கேரார்ல இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் அபிமெலக்குடைய அந்த ஆட்கள் எல்லாம் இவ்வளவு தொந்தரவு. நல்ல விருந்து. அப்படி அண்டி வந்துட்டாங்கன்னா விருந்துதான் பண்ணணும், விருந்து கொடுக்கணும். எதிரி யாரியா? பேய் தானே எதிரி, மனுஷனா எதிரி?
ரைட். இந்த கேரக்டருங்க வேணுங்க. பாருங்க, அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர்கள் வந்து 32வது வசனம், தாங்கள் துறவு வெட்டின செய்தி அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார். அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகல அந்த ஊரின் பேர் இந்நாள் வரைக்கும் பேசேபா எனப்படுகிறது. சரியா? இது வந்துட்டு இது தகப்பனுடைய கேரக்டர் தான். இது எப்படி எப்படி வாக்குவாதம் பண்ணா விலகி விலகி போறது. நான் தகப்பன் தானே அவரோட கூட இருக்கிறபடினால ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்காமலாம் இருக்க மாட்டார். அந்த நம்பிக்கையில ஆண்டவர் தானே சொன்னது நிமித்தம் முடியா. ரைட்டு. இயேசு கிறிஸ்துகிட்ட வருவோமா? வாங்க, இயேசுனார் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படின்னு பாருங்க. இதுவுமே இயேசுனாருடைய கேரக்டர் தான். ஈசா கிட்ட தகப்பன் இருந்ததாக பார்க்கிறோம். கவனிங்களேன், இயேசுனார் புதிய ஏற்பாட்டுல எப்படி இவர் வாழ்ந்தாருன்றத நம்ம சொல்றோம். இதுவுமே பிதாவுடைய கேரக்டர் தான். அவரா இருக்க முடியாது. 2 பேரும் ஒன்னாதான் இருந்தாங்க. 2 பேரும் பிரிச்சு பார்க்க முடியாது. அங்க எப்படி அவரு 100 மடங்கு எப்படிதான் பிள்ளையும் அப்படிதான் இருந்துச்சு. நேரம் அப்படிதான். இங்க புதிய ஏற்பாட்டுல 100 மடங்கு தான். 0.1% கூட குறைவு இல்லை. அவர்கள் இருவருமே பிதாவானவரும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாயிருந்தார்கள். இவருதான் இவரு, அவருதான் இவரு இப்படி சொல்லிக்கிடலாம். அவருடைய கேரக்டரை பாருங்களேன். இவர் எப்படி இருந்தார், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல எப்படி இருக்கிறாரு பாருங்களேன். யோவான் நற்செய்தி 14, 30, 31 சொல்றாரு. ஆண்டவர் போய் படிச்சு பாருங்க. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 30, 31 இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. 31வது வசனம் பாருங்களேன். நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், எவ்விடம் விட்டு போவும், வாருங்கள் என்றார். ஃபைட்லாம் பண்ணல, சண்டை போடல. அங்க கூட வேலைக்காரர்கள் ஏதோ சண்டை போட்ட மாதிரி பார்க்கிறோம். அவரு ஈசாக்கு சண்டை போட்ட மாதிரி வாக்குவாதம் பண்ண மாதிரி இல்லை. இங்க தகப்பன் தன் வாயை கூட திறக்கலையா. தன் வாயில் வஞ்சனை வந்ததும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அவரு தகப்பன் அப்படிப்பட்டவரா இருக்கிறாரு. இந்த உலகத்தின் அதிபதி வரான், வாங்க எழுந்துருங்க, விட விட்டு போவோம், வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்துட்டார். சோதனை காலத்துல வந்து சோதித்தது அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் காலங்கள் வரும் பொழுது அவன் வர்றதை பார்க்கிறார். அப்படி ஆண்டவர் தகப்பன் எல்லாம் பேசினார், பார்க்கிறாரு. பார்த்த உடனே எழுந்துச்சாரு. அப்படிதான் இருக்கணும் காலங்கள். உடனே சண்டை வாடு, யுத்தம் பண்றது. என்ன யுத்தம் பண்ணுவ? ஏசுனார் இல்லைன்னு வைங்க, நாமெல்லாம் ஏமாத்திரம் நினைக்கிறீங்க. ஒன்னும் பண்ண முடியாது. தகப்பன் நம்மளிடத்துல இருந்து எந்த குணாதிசயம் இருக்கும். காலங்கள் வர வரைக்கும் காத்திருப்போம். உலகத்தின் அதிபதி அப்படின்னு அவரே ஆண்டவரே சொல்றார். அப்ப இந்த உலகத்தை உண்டு பண்ணவர் யோசிச்சு பாருங்க. அங்க சொன்ன பத்தியா, என் தகப்பன் ஆபிரகாம் உண்டு பண்ணின கிணறு. அதை விட்டு கொடுக்கற காலம் வருது. அவன் கூப்பிடுறான், அவன் கேட்கறான், இல்ல துறவுகளை தூத்து போட்டுறான், அந்த கிணறுலாம் தூத்து போட்டுறான், விட்டுட்டு போறாரு ஈசாக். இந்த உலகத்தை படைத்தவர் இவருக்கு தெரியும், தகப்பனுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆனா சின்னவனை பார்த்து சரி வாங்க போலாம். விளங்குதா? நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எல்லாம் வந்த பிற்பாடு நம்ம தான் பெரிய ஆள் நினைச்சிடறோம். இங்க அப்படி அவர் செயல்படுத்தல, தன்னை அப்படி வெளிப்படுத்தவில்லை. மீட்புக்காக அவர் என்ன பண்ணார்ன்றத பாருங்க. நாம இப்படிதான் இருக்கணும். அதுக்காக சொல்லித்தரேன். இந்த கேரக்டர், இந்த குணாதிசயம், தகப்பனுடைய குணாதிசயம் நம் அனைவர் மேலும் இருப்பதாக.
இருக்கட்டுமே, என்ன இப்ப மோசம்? இழந்துடுவோம் நினைக்கிறீங்களா? எதையும் இழக்க மாட்டோம். அப்ப ஒருத்தர் போதுமே, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் போதுமே, பிதாவானவர் ஒருத்தர் போதுமே, தாய் மரியா ஆவியானவர் போதுமே, போதுமானவர்களா இருக்கிறார்கள். நமக்கு அது போதும். வாங்க, இன்னும் இயேசுநாதரை குறிச்சு இப்ப சொல்ற ஒரு சில காரியத்தை சொல்றேன். கல்றையில இருக்கிற அந்த ஒரு பேய வந்துட்டு, ஒரு மனுஷன் இருந்த பேய வந்துட்டு அன்று விரட்டுறாரு. கிட்டத்தட்ட 2000 பன்னிகளுக்கு மேலாக செத்து போகுது. அந்த ஊரார் வந்துட்டு பயப்படுறாங்க. பயத்தின் நிமித்தம், ஐயோ இவரு என்னடா இப்படி எல்லாம் பண்றாரு, பயத்தின் நிமித்தம் அவரை தகப்பனை ஏற்றுக்கல. யாரும் ஏற்றுக்கலன்னா இயேசுநாதரை ஏற்றுக்கல. லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 37-40. அப்பொழுது கதரேனுடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே, இந்த கதரேன் அந்த ஊர்காரங்க, சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. என்னன்னு, இந்த பிசாசு பிடிச்சவனை வந்துட்டு ஆண்டவர் சுகப்படுத்துறாரு. கிட்டத்தட்ட லேகியோன்ற பேய் அங்க இருக்குது. லேகியோன்னா உங்களுக்கு 6000 கவுண்டிங்ல அப்படி சொல்லப்படுது. 2000 பண்ணி செத்து போயிருது. ஏறக்குறைய 2000 பண்ணின்னு இருக்குது. இதெல்லாம் பார்த்து பயம் வந்துருது. என்னடா இது? அப்ப தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படகில் ஏறி திரும்பி போனார். மனுஷகுமாரன், அதாவது இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தின் ரட்சகர், மீட்பர், பிறந்து அற்புதம் செய்கிறாரு, மேகத்துக்கு மாட்டாங்க அப்படின்னு போயிடியா அப்படின்ட்டு வேண்டிக் கொண்டார்கள். அதன்படி அவரும், டேய் நான் யார் தெரியுமா அப்படிலாம் கேட்கல. யார் தெரியுமா, நான் நீ என்றேவா அப்படின்னா ஒரு வார்த்தை கூட அவர் பேசல. அவர் பாட்டு கேளுங்க. புரியுது என்ன சொல்றேன்னு? 40வது வசனம் பாருங்க. இயேசு திரும்பி வந்த போது, ஏன்னா இவன் போயிட்டு அந்த மனுஷன், ஐயா நான் உங்களோட கூட இருக்கணும்யான்னு வேண்டிக்கிறான். அவரு அனுமதி கொடுக்கல. இல்ல நீ போய் உனக்கு நடந்தத அறிவி, தகப்பன் செய்ததையெல்லாம் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அவன் போய் தனக்கு செய்தவைகள்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்திப்படுத்தான். அப்ப பாருங்க 40வது வசனம் பாரு. இயேசு திரும்பி வந்த போது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியா அவரை சந்தோஷமா இதே ஜனங்கள் விரட்டுறான், வந்துடாதன்றான். நான் அதே ஜனங்கள் அவரை விசுவசித்த போது, திரும்பி வந்த போது சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. அப்ப சண்டை போடல, வாக்குவாதம் பண்ணல, விலகிதான் போறாருன்றத சொல்ல வரேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது இன்னொரு உதாரணம் சொல்றேன். நாசரேத்தூர்ல நடக்கிற காரியம். நாசரேத்தூர்ல வந்துட்டு ஏசாயா புஸ்தகம் அந்த ஜெப ஆலயத்துல கொடுக்கப்படுது. அவர் எடுத்து படிக்கிறார். இன்றைய தினம் இது நிறைவேறிட்டுன்னு சொல்லி சொல்றாரு. அதை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்ப அந்த மக்கள் கோபம் அடைந்து மூர்க்கம் அடைந்து என்ன பண்றான், மலை உச்சியிலேருந்து தள்ளி விட்டுறணும், கொல்லணும்னு நினைக்கிறான், தள்ளிட்டு போறான். என்ன பண்ணார் ஆண்டவர்? அவர்கள் எல்லாம் அக்னி போட்டு அழிச்சு கொண்டுட்டாரா நாசரேத்தூர் அந்த மக்களை? இல்லையே. விளங்கும் நினைக்கிறேன், திரும்ப திரும்ப சொல்றேன்யா, விலகிதான் போறார். அங்கிருந்து நழுவி போறார், அங்கிருந்து கடந்து போறார், ஏதோ ஒண்ணு பண்றார். ஆண்டவர் தாமே செய்கிறார். அந்த மக்கள் மேல சிறிதளவும் கோபம் இல்ல, எரிச்சல் இல்ல, உண்மைதானே சொல்றாரு. சொல்லி இருந்துமே கூட அவருக்கு ஒரு சிறிதளவும் அந்த மக்கள் பண்ணுகிற காரியத்தை குறித்து இவருக்கு சிறிதளவும் கோபம் இல்லை. இப்ப வழி விலகி போகிறார். அதுதான் இங்க பார்க்கிறோம். அதுதான் நம்மளும் அப்படிதான் இருக்கணும். இப்படி கொடூரமா நடத்துவாங்க, விலகி போயிடணும். விலகி போயிட்டு அவர் எங்க போறாருன்னா நாசரேத்தூர்ல இருக்கக்கூடிய ஜெபாலயத்தை விட்டுட்டு கெப்பர்நகூம்னு சொல்லிட்டு அந்த ஜெபாலயங்களை போய் போதிக்க போயிட்டாரு. இந்த இதை விட்டுட்டு அடுத்த ஜெபாலயத்தை போயிட்டார்.
அப்படிதான் இருக்கணும். ஈசாக்கு அப்படிதான் இருந்தாரு பத்தியா. சரி தூத்து போடுறியா, கிணறு வேணுமா, ரைட்டு விட்டுரு, அடுத்து பேர் சபாவுக்கு போவோம். ஒப்பிட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு, சும்மா இல்ல. இதுதான் தகப்பனுடைய குணாதிசயம். சண்டை போடாதீங்க, சொத்துக்கு சண்டை போடாதீங்க. எந்த பிசிக்கல் காரியத்துக்கும் சரி, ஸ்பிரிச்சுவல் காரியத்துக்கும் சரி, அப்படியே எல்லாத்தையும் அப்படியே பிரட்டீரி அப்படியே கவுத்துற மாதிரி ஒன்னும் பண்ண முடியாது. எந்த உடனே அதை வீழ்த்திட்டு இதை ஒன்னா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண ஆவிக்குரிய காரியமா மனு. சரி, இப்ப புரியுதா? அவரு கப்பர்நகமுக்கு போயிடுறார். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அதிகாரத்தை எல்லாம். அவர் இந்த நாசரேத்தை விட்டு இன்னொரு இடத்துல ஜெப ஆலயத்துல ரெகுலரா அவர் போதிக்க ஆரம்பிக்கிறார். சரியா? இந்த இடத்த விட்டுட்டு தான் போறார். நாசரேத்தூர் 30 வருஷம் வாழ்ந்த இடையா, 30 வருஷமா இல்ல எத்தனை வருஷமா தெரியாது. நாசரேத்தூர்ல எத்தனை வருஷம் இருந்தாரு? ஏன்னா சிறு பிள்ளையா எகிப்துல கொஞ்சம் காலம் இருக்கிறாரு. எகிப்தில இருந்து தான் நாசரேத்தூருக்கு வராரு. நாசரேத்தூர் நசரேயன் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். ஏன்னா நாசரேத்தூர்ல அவர் இருந்ததுனால. அவரு எத்தனை வருடங்கள்ன்றத அப்படி கழிச்சு பார்த்துக்க வேண்டியதான். 30 வருஷமா இல்ல 28 27, அதாவது அதுவா ரொம்ப முக்கியம் நமக்கு. நாசரேத்தூர்ல இருந்து இந்த பய பிள்ளைங்க அங்க வளர்ந்த இடத்துல அவன் இப்படி பண்ணதுனால அங்க இருந்து கப்பர்நகமுக்கு போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுது. ஒரு சண்டெல்லாம் போடல, அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போகிறார். ஜெப ஆலய தலைவன் கோபமுடையறான். புரியும் நினைக்கிற சண்டை போடாதீங்கப்பா, விட்டுதான் போயிருங்க. எனக்கு புரியுது, எனக்கு புரியுது. ரைட்டு. அப்ப இன்னொரு இடத்துக்கு போயிட வேண்டியதான். அங்க ஆண்டவர் கொண்டு பண்ணுவா. அங்கேயும் விரட்டுறாங்களா, இன்னொரு இடம் போவோம். என்ன இப்ப மோசம், உலகத்துல இடமா இல்ல. ஒரு சைடு பிசிக்கலா விரட்டுறான், ஒரு சைடு ஸ்பிரிச்சுவலா விரட்டுறான். நேர ஒரு விலைக்கு 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 போறான். அப்படிதான் நம்மளும் இருக்கணும். இன்னொரு உதாரணம் சொல்றேன், நேரானா பரவாயில்ல. சமாரியா, சமாரியர்களும் அப்படிதான். சமாரியாவுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யலையா? அந்த கிணற்று அருகில அந்த அம்மா சமாரிய பெண்ணுக்கு உதவி செய்யறாரு. அந்த மக்கள் எல்லாம் விசுவசிக்கிறான். ஆனா அதே சமாரியர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றான். ஏன்னா ஒரு ஜெருசலேம் போக மனதா இருந்ததுனால ஏற்றுக்க மாட்டேன்றான். அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அது வசனத்தோட சொல்ல போனா லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 53 56. லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 53 56. ஏத்துக்கல. அப்ப கூட அந்த ஜானும் அந்த ஜேம்ஸும் அந்த இடியின் மக்கள், செபதேயின் மக்கள், செபதேயின் மக்கள் ஜானும் ஜேம்ஸும் வெளியா அக்னிய போட்டு எல்லாம் கொன்னது போல கொன்னுருவான் ஆண்டவரை. என்னடா நான் மீட்க வந்தேன்டா, ஏன்டா நீங்க வேற அப்படின்னு அதட்டுறாரு. அப்படின்னா இருக்கக்கூடாரா அப்படின்றார். அப்ப அங்கிருந்து போறாரு. அதெல்லாம் அந்த மக்கள் எல்லாம் ஒண்ணுமே பண்ணல. பிசிக்கல் லைஃப்ல நமக்கு இந்த மாதிரியான சேலஞ்சஸ் வந்தாலுமே கூட இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது நான் உங்களுக்கு அப்படியே சொல்லித்தரேன் பிள்ளைகளே. ஆமா, சும்மா சொல்லல. தகப்பன் எனக்கு போதித்ததை அவ்வாறே நான் உங்களுக்கு போதிக்கிறேன். நீங்கள் கடைபிடித்து வாழுங்கள், 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 வாழுங்கள். 100 மடங்கு தகப்பன் உங்களோட கூட இருக்கட்டும். 100 மடங்கு அறுவடை செய்யுங்கள், இயேசு கிறிஸ்துவை போல. ஆமேன். அப்படியே ஆகட்டும். சரியா? ரைட், ரைட். தகப்பன் அப்படியா செய்வார். இப்ப சொன்ன சமாரியாவது சொல்லிட்டோம்னா ரைட். ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. கடைசியா இதை சொல்லி முடிச்சுட்டு நம்ம ஜெபத்துக்கு போயிடலாம். இது கொஞ்சம் இது சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கணும். கலாத்தியர் 4வது அதிகாரம் 28வது வசனம்.
இதை சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் சொல்லி இருந்திருக்கும், பரவாயில்ல, இருந்தாலும் நோட் பண்ணிக்கிங்க. கலாத்தியர் 4:28. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம், சில்ட்ரன் ஆஃப் ப்ராமிஸ். இங்க இந்த இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சுயாதீனம் உள்ளவள் சாராள், அடிமை பெண் ஆகார், ஆகாருக்கு பிறந்த பிள்ளை இஸ்மவேல், சுயாதீனம் உள்ளவளுக்கு பிறந்த பிள்ளை ஈசாக்கு. இதை எருசலேமுக்கு ஒப்பிடுவார் ஆண்டவர், இதை சீனாய் மலைக்கு ஒப்பிடுறாரு. அப்படியே சொல்லிட்டு மேலான எருசலேம் சுயாதீனம் உள்ளவள் என்று தாய் அன்னை மரியாதை சொல்றாங்க. இந்த அம்மா தான் நமக்கு தாய், இப்போ நமக்கு தாய் தான். இங்க 28வது வசனம் தான் இங்க நம்ம பார்க்கக்கூடியது. சகோதரரை, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளா இருக்கோம். ஆதி கொடுத்துட்டார்ல நம்ம எல்லாருக்கும், ஆதி கொடுத்துட்டார் அப்படின்னா வாக்கு தத்தத்து பிள்ளைகள் தான். அப்ப ஈசாக்கு எப்படி ஆண்டவர் 100 மடங்கு அறுவடை செய்தது போல, ஈசாக்கிடம் எவ்வாறு எப்படி 100 ஈசாக்கிடம் ஆண்டவர் இருந்தது போல நம்மோட கூட இருப்பார், இருக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? வாக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். ஆதியாகமம் 26:4, அது திரும்ப ஆதியாகமத்துக்கே போகும். 26:4, ஆதியாகமம் 26:4. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். புரியுதா? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார், அதனால நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்தேன். நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாரா, அதனால ஈசாக்கோட சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததனால், நான் சொல்ல புரியுதா? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கை கொண்டபடியினால், என் விதிகள் கற்பனைகள் நியமங்கள் என் பிரமாணங்கள் யாவற்றையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியின் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணேன். புரியுதா? ரைட். அப்படியே இப்படி வாங்க, நியூ டெஸ்டமென்ட்டுக்கு வாங்க. ஆபிரகாம்ன்ற இடத்துல இயேசு கிறிஸ்து போட்டுங்க, மாதாமாவை போட்டுங்க, பேரை போட்டுங்க. அப்படி தப்பே இல்லை. ஆண்டவர் தகப்பன் சொன்னதை அப்படியே சொல்ற. இயேசு கிறிஸ்து தாய் மரியாள் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் உன் சந்ததியை, யாருடைய சந்ததியை? தாயின் சந்ததியை, இயேசு கிறிஸ்துவின் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தரும். எந்த தேசம்? பரலோகம். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். புதிய வானம் புதிய பூமி உண்டாகி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். வாங்க, கலாத்தியர் 4:28 திரும்ப போறேன். அப்ப நம்ம ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய சந்ததியில் வந்திருக்கிறோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் சந்ததி, தாயின் சந்ததியா இருக்கிறோம். 31 பாருங்களேன். இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமை ஆனவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளா இருக்கிறோம். இதுக்கு மேல எப்படி ஓப்பனா சொல்றேன்? சுயாதீனம் உள்ளவளுக்குத்தான் நாம் பிள்ளை, சுயாதீனம் உள்ளவள் தான் நம் தாய் அன்னை மரியாள், அவளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்ம இடத்துல ஆண்டவர் கட்டாயம் இருப்பார், 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் கட்டாயமா உண்டு. இந்த குணாதிசயம் நம்மளிடத்துல, அதாவது எப்படின்னா தகப்பன் நம்மளிடத்துல வந்துட்டா இந்த குணாதிசயம் இருக்கும். அப்ப தகப்பன் 100 மடங்கு இல்ல,
30, 60, 100 மடங்கு சொல்றோம்ல. 30 மடங்கு தான் இருக்கிறோம்னு அர்த்தம், 100 மடங்கு இல்ல. இப்ப 70 மடங்கு நெகட்டிவ் இருக்குது, 30 மடங்கு ஏசுனாரு. 60 மடங்கு ஏசுனாரு, 40 மடங்கு நெகட்டிவ் போர்சஸ். இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்ப எப்படி இருக்கணும்? 100 மடங்கு யாரு இருக்கணும்? இயேசு கிறிஸ்து இருக்கணும். அப்ப 100 மடங்கு பலன். அல்லேலூயா. வாங்க ஜெபிச்சு முடிச்சிடலாம். நல்லது. ஆண்டவருக்கு நன்றி. இதை புரிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருக்கு நன்றி. தேசேக்கு செத்தனா இன்றோடு முடிந்தது மகனே. பல காரியங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பிள்ளைகளை. அதன்படி வாழ்வோமா? தகப்பன் நம்மளிடத்துல வேற ஒண்ணும் கேட்காதீங்க, இனிமேல் புதுசா சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் வராரு. இப்படியே சொல்லிக்கிட்டே 100 மடங்கு நீ இருவியா பேசினாரு. தாயே கண்ணு மறையால 100 மடங்கு நீர் எங்களோடு கூட எங்கள் உள்ளத்தில் இருப்பீரா? எங்களோடு கூட இருந்து இல்ல, எங்கள் உள்ளத்தில் இருப்பீரா? இருப்பார். தகப்பன் நேசினார் இருப்பார். ஏன்னா இயேசு கிறிஸ்து நாமும் இணைக்கப்பட்டது. அவர் தான் திராட்சை செடி, நாம கிளைகள் தானே, இணைக்கப்பட்டு. தேசேக்கு சுத்துனா இன்றோடு முடிந்தது மகனே, ரேகபோ தொடங்கி விட்டது. இதை தியானிச்சு பாருங்க, அதிகமா தியானிங்க, இதை கடைபிடித்து பாருங்க. தகப்பன் நம்மோடு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் 100 மடங்கு நீர் என்னோடு கூட இருமாண்டவரே. எசப்பா, தாய் மறையாளே, கண்ணி மறையாளே, 100 மடங்கு எங்களோடு கூட இரும். உம்முடைய குணாதிசயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்வோம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்னோடு கூட ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் வாழட்டும். லேஷரோ விஷரோ 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 விஷக்லா லேஷரோ விஷரோ விரா. 100 மடங்கு அந்த பிள்ளைகளோடு இருந்து கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். நீர் ஆசீர்வதியும், நான் ஆசீர்வதிப்பதுமா இல்ல ஆண்டவரே, நீர் ஆசீர்வதி. இந்த பிள்ளைகளோடு நீர் இருக்கும், 100 மடங்கு இருக்கும். எனக்கும் பிச்சை போட்டுருங்கப்பா. செங்கோலை உயர்த்தி தாய் மறையாளே, லேஷரவு விஷக்ர அந்த பிள்ளைகளோடு இருந்து ஆசீர்வதித்து மறைந்து கொள்கிறேன். என் ஜீவனும் உயிரமுள்ள நல்ல தகப்பனை இந்த காரியங்களை எல்லாம் எடுத்து கொடுத்த கிருபைக்கும் செய்த கிருபைக்கும் நன்றி சொல்லி அந்த 10 தொழுநோயாளியில் ஒருவன் நன்றி சொன்னது போல நாங்களும் இந்த காரியங்களை எல்லாம் எங்களுக்கு சொன்னீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்று நன்றி சொல்லி மோடு கூட இணைந்து கொள்ள நாங்கள் விருப்பமாய் இருக்கிறோம். தகப்பனே, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் துதிகன மகிமை அவருக்கே செலுத்தி அவருக்குள் மறைந்து போகிறோம். மரியே வாழ்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட்.